அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு இலையை இந்த ஒரு இலைக்கும் மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லைகள் நீங்கும். அதை தாண்டி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், கல்வி செல்வங்கள் கூடும், வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கான விரிசல்கள் குறையும். எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தாங்க உண்டாகும். இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி, அதாவது வருஷத்துலேயே ஒரு நாள் வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி அமாவாசையும் சேர்ந்து வரதுனால இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க விசேஷமான நாளுங்க. இந்த நாள் நீங்கள் அனுமனை நினச்சி என்ன வேண்டுனாலும் அது நிறைவேறுங்க. இந்த ஒரு இலையை வச்சு இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்க. அது என்ன இலைன்னு தானே கேட்குறீங்க? அதுதாங்க வெற்றிலை. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய எல்லா கடைகளிலையுமே கிடைக்கக்கூடிய வெற்றிலை தாங்க அது. அந்த வெற்றிலை மேலே ஒரே ஒரு மண் சுட்டியை வச்சு தீபத்தை ஏற்றுங்க. நம்ம நார்மலாக பஞ்சுத்திரி இருக்குங்க இல்லையா, அந்த பஞ்சுத்திரியை போட்டு நெய் விளக்கு எந்த விளக்குனாலும் சரி, நெய் விளக்கு, நல்ல நெய், விளக்கெண்ணெய், எந்த எண்ணெயிலனாலும் சரிங்க, உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை ஊற்றி மனசால் அனுமனை நினச்சிக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் ஒரு 9 தடவை சொல்லுங்கள். 3, 9, 11 இந்த 3 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் 9 தடவை நீங்கள் சொல்லுங்கள். 9 தடவை சொல்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அனுமனுக்கு 9ன்ற நம்பர் தான் மிகவும் பிடித்த நம்பர். அனுமனோட நம்பர்களில் 9, 11, 27 இந்த 3 நம்பர்களுமே ரொம்ப பிடிச்ச நம்பர். அதனால் ஸ்ரீராம ஜெயத்தை 9 தடவை சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் சொல்லும் பொழுதே அனுமன் உங்களோட அருகில் அமர்ந்துருவார். நீங்கள் சொல்கிறத கேட்பான்றது தாங்க ஐதீகம். ஏன்னா அனுமனுக்கு ரொம்ப பிடிச்சவர் ராமர். அதனால் நீங்கள் ராமரை நினச்சி வேண்டும் போதே அனுமர் உங்ககிட்ட வந்துருவாருங்க. அடுத்து ஆஞ்சநேயருக்கானது ஓம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேய நமக சொல்லி 9 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த அகல் விளக்கை மட்டும் ஏற்றுங்க. வெற்றிலை மேலே குங்குமமோ சந்தனமோ வைக்க மறந்துடாதீங்க. எந்த ஒரு வழிபாடையும் நம்ம செய்யும்போது ஒரு பொருளை வைக்கிறீங்கன்னா அதில் வெற்றிலையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அதில் சந்தன குங்குமம் வைக்க மறந்துடாதீங்க. வச்சுட்டு அதன் மேலே அகல் விளக்கு வச்சு நெய் இல்லை விளக்கெண்ணெய், எந்த எண்ணெய் கிடைக்குதோ அது மூலமாக பஞ்சுத்திரியை வச்சு இந்த விளக்கை மட்டும் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மனசால் நினச்சிக்கிட்டு மாலை 8 மணிக்கு மேலே இந்த விளக்கை ஏற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க. விளக்கு எரிஞ்சு முடித்ததும் அந்த வெற்றிலையை எடுத்து காலை நேரம் அந்த வெற்றிலையை எடுத்து கால்படாத இடத்துல, அதாவது தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டுருங்க. இந்த அனுமன் ஜெயந்தியில் அனுமனை மனசால் நினச்சி நீங்கள் என்ன கேட்டாலும் அனுமன் உங்களுக்காக செய்வாருங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அனுமன் கோயிலோ பெருமாள் கோயிலோ இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அனுமன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வெற்றிலையில் மாலை கட்டி போடுறது மூலமாக நீங்கள் என்ன நினச்சாலுமேங்க கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய பேர் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, இந்த கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்ருப்பீங்க, பிள்ளைகளோட படிப்பை பற்றி பேரண்ட்ஸ் யோசிச்சுட்ருப்பாங்க. இப்படி நீங்கள் என்ன வேணுங்கனாலும், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இப்படி என்ன வேண்டுனீங்கனாலும் கண்டிப்பாக அதை அனுமன் நடத்தி தருவாருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.